வரவேற்கிறேன். இன்றைக்கான தியான வசனமாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட வெட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பாரங்கள், கவலைகள், எல்லா காரியங்களையும் ஆண்டவர் மேலே நாம் வைக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சரிப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய கவலைக்கும், நம்முடைய கண்ணீருக்கும், நம்முடைய பிரச்சனைகளுக்கும், போராட்டங்களுக்கும் ஆண்டவர் தான் நமக்கு தீர்வை கொடுக்க முடியும். மற்ற எந்த ஒரு மனுஷராலும் எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு முடிவையும் ஒரு தீர்வையும் கொடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேலே வைக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லா கவலைகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். பாருங்க, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவர்களை, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறவர்களை, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களை, அவங்க எந்த காரியத்தை குறித்தும் அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வராது, ஒரு போராட்டம் வராது, ஒரு சோர்வு வராது. அப்படியே அவங்க கலங்கி நின்றாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசமும் தைரியமும் நம்பிக்கையும் இருக்கும் என்று சொல்லிதான் இந்த கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்துவிட்டு நீங்கள் சமாதானமாக இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் ஏற்ற காலம் வரும்பொழுது, ஏற்ற நேரம் வரும்பொழுது நம்முடைய எல்லா துக்கத்துக்கும் கவலைக்கும் ஒரு முடிவை, ஒரு தீர்வை ஆண்டவர் கொண்டு வருவார். அவர் மேல நம்பிக்கையா இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.